Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் அதற்கு பிறகு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். அந்த சமயத்தில் போலீசார் நோக்கி துப்பாக்கியில் சுட்டதாக சொல்லப்பட்ட அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதாவது காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று சரண்டர் ஆன திருவேங்கடம் அப்படின்னு சொல்கிறது தான் அது நியாயமாக இருக்கும். யார் இந்த திருவேங்கடம்? இந்த திருவேங்கடத்துக்கும் ஆற்காடுக்கும் என்ன தொடர்பு, ஆற்காடு சுரேஷுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் பழக்கம் வேறு, கட்சி பழக்கம் வேறு, சிறை பழக்கம் வேறு. இந்த நம்ம திருவேங்கடத்தை பற்றி முழுக்க ஆய்வு செய்ததில் திருவேங்கடம் ரவுடி கிடையாது. திருவேங்கடம் வந்து ஒரு கூலிப்படையை சேர்ந்தவர். எதுக்கு திருவேங்கடத்தை விசாரணைக்கு எடுத்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, திருவேங்கடம் வந்து ஆக்டிவாக இந்த கொலையில் இருந்திருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல கோணத்தில் விசாரணை போய்கிட்டு இருக்கு. எங்கேருந்து பணம் வந்துச்சு, எங்கே உங்கள் கொலைக்கான பொருட்கள் வச்சு திட்டம் தீட்டினீங்க, அங்கே என்ன ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்தீங்க, அந்த இடத்த காட்டுங்கன்ட்டு விசாரணைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது கிடுகிடுன்னு ஓடி போகிறாரு. ஓடி போனோன்னா அவரை திறத்திக்கிட்டே போனோன்னா அந்த அவர் மறைச்சி வச்சுருந்த அந்த இடத்துல அவர் ஒரு கூலிப்படையாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்கிற மாதிரி. அவர் கூலிப்படையாக ஏன்னு கேட்டால், ஆற்காடு சுரேஷுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு 2 பேரும் சேர்ந்து பல கொலைகளை எதுவுமே செய்யலையே. ஒரு யாரோ செய்ய சொன்னதுக்காக வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் யார், பின்னணி என்ன, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு விமலேஸ்வரன். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் அதற்கு பிறகு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். அந்த சமயத்தில் போலீசார் நோக்கி துப்பாக்கியில் சுட்டதாக சொல்லப்பட்ட அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். உண்மையிலேயே அவர் யார், அவருடைய பின்னணி என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதாவது காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று சரண்டர் ஆன திருவேங்கடம் அப்படின்னு சொல்கிறது தான் அது நியாயமாக இருக்கும். சரண்டர் ஆன பண்ண இவங்க சிறைக்கு அனுப்புகிறாங்க. சிறையில் உடனே கைது செய்து 8 பேர் அங்கே போய் கைது செய்யப்படுறாங்க. அந்த 8 பேரில் வந்து 6 பேர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், 2 பேர் வேறு சமூகத்தை சார்ந்தவர். அந்த 2 பேரில் ஒரு நபர் தான் இந்த திருவேங்கடம். இந்த திருவேங்கடம் சிறைக்கு அனுப்பிய பிறகு வந்து காவல்துறை விசாரணைக்காக 5 நாள் காவலில் எடுக்கிறாங்க. எடுத்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட மேற்கொண்டு அவர் எங்கேருந்து இது பண்ணியிருக்காரு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது காவல்துறை தரப்பில் காவல்துறைக்கு உண்டான மொழியில், அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் விசாரணை நடைபெற்றிருக்கு. ஆனால் யார் இந்த திருவேங்கடம்? இந்த திருவேங்கடத்துக்கும் ஆற்காடுக்கும் என்ன தொடர்பு, ஆற்காடு சுரேஷுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி என்ன? திருவேங்கடத்தோட தந்தை பேர் கண்ணன். அவங்க வந்து காட்பாடிக்கு, வேலூர் பக்கத்தில் காட்பாடிக்கு அருகில் இருக்க கீரைசந்து கிராமத்தில் தான் அவங்க சொந்த ஊர். கீரைசந்து கிராமம் அங்கே வந்து நடுத்தெரு, அங்கே வந்து இவங்களது. இவர் அங்கேயே வந்து 2010ஆம் ஆண்டே வந்து சின்ன ரவுடித்தனம் பண்ணி சில வழக்குகள் சந்திக்கிறாரு. அது அங்கேயே வந்து அதாவது அந்த பொன்னை காவல் நிலையத்தில் இவர் பேர் வந்து 2 வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அதாவது திருவேங்கடத்தின் மீது வந்து பொன்னை காவல் நிலையத்திலேயே 2010ஆம் ஆண்டு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அதிலே 147, 148, 323, 324, 506 அவர் வந்து அடித்தடி கொடுங்காயம் விளைவித்தல் அதில் கைது செய்கிறாங்க. கைது செய்யப்பட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவுடனே திரும்பவும் வந்து அவர் அங்கே வச்சா சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் நேராக சென்னைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ சென்னையில் அவங்க எங்கே இருக்காங்கன்னா, காமராஜர் ஸ்ட்ரீட்டு, பெரியார் நகர், குன்றத்தூரில் இருக்காங்க. பெரியார் நகர், குன்றத்தூர் தான் அவருடைய விலாசமாக இருக்குது. இங்கே குன்றத்தூருக்கு வந்த உடனே அடுத்து 340, அதாவது 2011 ஆண்டே வந்து திரும்ப ஒரு அடிதடி கேஸு குன்றத்தூர் காவல் நிலையத்தில் அவர் மேலே பதிவு செய்யப்படுது. கிரைம் நம்பர் 345/2011. அவர் மேலே செக்ஷன் என்ன பதிவு செய்கிறாங்க, 324/506/2B பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோன்னே திரும்ப ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2013 திரும்பவும் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் 727/2013 ஒரு வழக்கு பதிவு செய்யுது. என்ன வழக்குனா, பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு கொலை வழக்கு. இந்த கொலையில் ஒரு முக்கிய குற்றவாளியாக இருக்கிறார். 2013 யார்? திருவேங்கடம் தான். பாலச்சந்தர்ன்ற ஒருத்தரை கொலை செய்கிறார். இந்த நம்ம திருவேங்கடத்தை பற்றி முழுக்க ஆய்வு செய்ததில் திருவேங்கடம் ரவுடி கிடையாது. திருவேங்கடம் வந்து ஒரு கூலிப்படையை சேர்ந்தவர். என்ன வித்தியாசம் ரவுடிக்கும் கூலிப்படை? அதாவது ரவுடினா தனக்கு ஒரு பிரச்சனை ஆகி அதன் மூலிமா சிறைக்கு போயிட்டு வந்து, ஒரு ரவுடினா பணத்துக்காக கொலை செய்ய மாட்டான், ரவுடி வந்து திருட மாட்டான். இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது, எழுதப்படாத கான்செப்ட், அது நியாயப்படுத்தலை. ரவுடிகள் திருட மாட்டாங்க. திருடன் தான் கிரைம் வேறு,
அதில் ரவுடித்தனம் வேற. திருட்டு வேலை யார் செய்யறாங்க? ஆமாம், திருட்டு வேலை செய்ய மாட்டாங்க, ரொம்ப சின்ன வேலை. ஆமாம், சின்ன வேலை. ஆனால் இந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு தேவை பணம் தான் பெருசு. அவங்களுக்கு வந்து தன்னை தான்ற ஒரு இது வரும், பணம், ஈஸியாக பணம், அதாவது குயிக் மணி. வேற ஒருத்தருக்காக வேலை செய்கிறோம். ஆமாம், வேற பணம் கொடுத்தா யாருக்காக வேணால் வேலை செய்யக்கூடிய நபர் தான். அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுது, 2013ஆம் ஆண்டு கிரைம் நம்பர் 727 பாலச்சந்திரன் ஒருத்தர் கொலை பண்ணுறாரு குன்றத்தூர் காவல் நிலையத்தில். அங்கே அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. 120B, அதாவது சதித்திட்டம் தீட்டப்படுறது, சிறையிலேருந்து சதித்திட்டம் தீட்டுறாரு. அந்த முதல் வழக்கில் 2001 சிறைக்கு போயிட்டு வர்றாருல, இந்த சிறை தான் இப்போ இவரை காவடிச்சு, இந்த சிறை பழக்கம் தான் இவங்களுக்கு நெடுங்கன்னு வந்திருக்கு இவருக்கு. அந்த வழக்கு வந்து ஒரு 7 பிரிவில் வழக்கு செய்யப்படுறாங்க. 727 120B, 147, 148, 149, 302, அதுக்கப்புறம் 493 IPC, 302 கொலை முயற்சி, கொலை முயற்சியில் கொலை அட்டெம்ப்ட் மர்டர். அங்கே வந்து அதில் சிறைக்கு போகிறார் 2013. அந்த 2013 காலகட்டத்தில் சிறைக்கு போகும்போது இவங்கெல்லாம் ஒரே ஊருக்காரங்களாக மாறிடுறாங்க. ஆற்காடு சுரேஷ் தம்பி வந்து நம்ம அதே ஆற்காடு பக்கத்தில் இருக்க பொன்னை, இவங்களுக்கு ஜூரி ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பொன்னை காவல் நிலையம் தான். இவங்க வில்லேஜுக்கும் பொன்னை காவல் நிலையம் ஜூரி ஸ்டேஷன், இவங்க வில்லேஜுக்கும் பொன்னை காவல் நிலையம் ஜூரி ஸ்டேஷன் வரும்போது இவங்க எல்லாரும் இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அரசியல் பழக்கம் வேறு, கட்சி பழக்கம் வேறு, சிறை பழக்கம் வேறு. ஒன்று தனித்தனி வித்தியாசம், இதுக்கு வித்தியாசம் இருக்குது. சிறை பழக்கம் ரொம்ப ஸ்ட்ராங். ஆமாம், சிறை பழக்கம் ரொம்ப. இந்த சிறையில் வந்து இவருக்கு பொன்னையில் ஒரு சின்ன கேஸில் சிறைக்கு போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு பெரிய கேஸில் போயிட்டு வந்தோன்னா ஒரு மாதம் வந்துடுது அவருக்கு. ஆனால் அவரால் ரவுடியாக கடைசி வரைக்கும் ஆக முடியல. இன்றைக்கி லைவில் ப்ரைமில் இப்போ லைவில் ப்ரைமில் இருக்க ரவுடிங்கன்னு சொல்கிறதே தப்பு. இப்போ ரவுடிலாம் பதறி போய் ஒளிஞ்சு போயிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கே திருவங்கடை யாருன்னு தெரியல. ஏன்டா திருவங்கடத்தை பற்றி சரியாக ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் அவரோட குற்ற வழக்கு எண்ணிகளை நம்ம பதிவு பண்ணுறோம். அதுலேருந்து சிறைக்கு போயிட்டு வராரு. இப்போ காவல்துறை ஒரு விஷயம் சொல்லுது, 2013 ஒரு கொலை முயற்சி அவர் பேரில் இருக்குது, கொலை வழக்கு இருக்குது. 2015ஆம் ஆண்டு தென்னரசு கொலையில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இப்போது இந்த திருவங்கடத்தில் அந்த காவல் வழக்கில் சேர்க்குறாங்க. அதாவது வெங்கல் பக்கத்தில் தாமரை பாக்கத்தில் நடந்த சம்பவத்தில் இவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அந்த கொலையிலையும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொலையில் அப்போது இவர் பேர் சேர்க்கப்படவே இல்லை, திருவங்கடம் பேர் இல்லை. இப்போது திருவங்கடம் அதில் இருக்காருன்னு சொல்கிறாங்களே தவிர அப்படி திருவங்கடம் பேரில் அந்த வழக்கில் இருந்த மாதிரி இல்லை. அப்போது சரண்டர் ஆனவங்களும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் பார்த்திங்கன்னா அதில் திருவங்கடம் பேர் இல்லை. அதற்கு பிறகு 2018 394/92 ஐபிசியில் 563 2018 அதே குன்றத்தூர் காவல் நிலையத்தில் அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. 2018 போயிட்டு வராரு. இந்த 2013க்கும் 18க்கும் நடுவில் பல முறை அவர் மேலே குண்டாஸ் போட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, 2017 1535 கிரைம் நம்பர் 1535 2017 அவர் சர்ச்சை ஏற்படுது. அங்கே பிரச்சனை ஏற்படும், அவர் 110 போடுறாங்க. 110ன்றது குண்டர்ஸ் போட்டு வெளியே விடுறது தான் 110. அதில் ஏதாவது தப்பு பண்ணால் வழக்கே பதிவு செய்ய மாட்டாங்க, நேராக கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருவாங்க. அதுதான் 110. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட ஆஜர்படுத்த நேராக கொண்டு போய் சிறையில் அடைச்சிருவாங்க. அந்த மாதிரி அவர் மேலே குன்றத்தூர் காவல் நிலையத்தில் இந்த 4 பிரிவு இருக்குது. அது இல்லாமல் பொன்னை காவல் நிலையம் திரும்பவும் இங்கேருந்து பொன்னைக்கு போகிறாரு ஏதோ ஒரு சம்பவத்துக்காக. கிரைம் நம்பர் 52 2018 294B அங்கே பொன்னைக்கு போகிறார். அங்கே ஒரு அடிதடியாவது, அங்கே ஒரு பிரச்சனையாவது. 294B IPC அங்கே ஒரு வழக்காகுது. இது எல்லாமே ஒரு கூலிப்படையில் மாதிரியான தனித்துவத்தை இது எல்லாமே கூலிப்படைக்கு. இப்போ அதாவது இதில் 2 விஷயம், முதல்ல பதிவு செய்த வழக்கும் பொன்னையில் பதிவு செய்த வழக்கு இரண்டுமே தன்னை யாருன்னு காட்டிக்கிறதுக்காக. ஆனால் சென்னையில் நடந்த கொலையும் அதற்கு பிறகு 2018 நடந்த சம்பவங்கள் இது எல்லாத்திலையும் பார்க்கும்போது திருவங்கடம் வந்து கூலிப்படையாக தான் செயல்பட்டிருக்கார். இதில் கூர்ந்து கவனிச்சா திருவங்கடம் வந்து ஆற்காடோட எந்த ஒரு வழக்கிலையும் தொடர்பில் இல்லை. ஆனால் பொன்னை பாலு கூட தான் அவர் தொடர்பில் இருந்திருக்கார். பொன்னை பாலு தான் ஃப்ரெண்டு. பொன்னை பாலு கூட தான் தொடர்பில் இருந்திருக்கார். பொன்னை பாலும் சில வழக்கில் சிறைக்கு போகும்போது இவங்கெல்லாம் சிறை பறவைகள்லாம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சிறை பழக்கமாக ஏற்பட்டதன் விளைவாக அப்படியே திரும்ப வராரு. மாங்காடில் ஒரு மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது 2013. வழக்கு நம்பர் வந்து 904. அப்போ ஒரு பேரில் 5 பிரிவில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. 294B 341 427 506/2 IPC மாங்காடு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. என்ன வழக்குன்னு நம்பர் சொன்னீங்க? குற்ற பின்னணி, அதாவது சேதம் விளைவித்தல், கொடுங்காயம் விளைவித்தல், கொலை முயற்சி விற்பனை, இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகள். அந்த குற்றம் என்னன்னு பார்க்கும்போது 904/2013. ஆனால் அதில் 5 பிரிவு 6 பிரிவு வழக்கில் கடைசியாக
இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் அவர் சம்பந்தப்பட்டதின் விளைவா செத்து போய் அவருக்கு ஒரு வழக்கு பதிவு செய்தாங்க. அதுதான் இந்த கொளத்தூர் என்ற மாதவரம் பிஎஸ்ல வந்து 487/2024 ஆயுதங்கள் எடுத்து காவல்துறையை சுட வந்தது. எதிர்த்தாக்குதல் இவங்க பண்ணி சுட்டுட்டாங்கன்னு 121/1, 132, 265 BNS செக்ஷனில் கடைசி செத்து போய் இந்த வழக்கோட முடிஞ்சிருச்சு. இந்த திருவங்கடத்திற்கு வந்து திருவங்கடத்தை பற்றி பார்க்கும்போது எதுக்கு திருவங்கடத்தை விசாரணைக்கு எடுத்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா, திருவங்கடம் வந்து ஆக்டிவாக இந்த கொலையில் இருந்திருக்கார். இந்த 8 பேர் சரண்டர் ஆனதில் சம்பவம் செய்தது 10 பேர்னு சிசிடிவி காட்சிகள் காட்டுது. ஆனால் 8 பேர் காவல் நிலையத்தில் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகுறாங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 3வது நாள் 3 பேரை கைது செய்து கொண்டு போகிறாங்க. அப்போது 8, 3, 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தற்போது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போது ஒரு 3 கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தரை அந்த வழக்கில் தேடிட்டு இருக்காங்க மேற்கொண்டு. அப்படி பார்த்தா 15 பேர் ஆகிடுது. 11 ஒரு 4 15 பேர். இந்த 8 பேரில் இவரை விசாரணைக்கு எடுக்கும்போது நீ எங்கேருந்து வந்த அப்போ வீடியோ காட்சியை பார்க்குறாங்க. இந்த வீடியோ காட்சியில் பார்க்கும்போது இதில் இந்த உடல் மொழியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த 8 பேரில் அப்போவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம், ஆற்காடு சுரேஷோட சொந்த தம்பி தான் பொன்னை பாலு, இது ஒன்று. அதை தவிர்த்து அருள். இந்த அருள் யார்? திமுக வழக்கறிஞராக இருக்கிறாரு. திமுகனா ஒரு சின்ன அவர் கட்சியில் இருந்துட்டு ஒரு வழக்கறிஞராக இருக்கார். ஆனால் அவரோட சகோதரியை அக்காவல் தான் வந்து பொன்னை பாலு திருமணம் செய்திருக்காரு. இந்த வகையில் அவர் ஆற்காடுக்கு ஒரு உறவே ஆயிடுறாரு. மீதி இருக்க யாருமே ஆற்காடுக்கு எந்த வகையிலே உறவு கிடையாது. ஆனால் சமூகத்தை சார்ந்தவங்களாக இருக்காங்க. அதில் கூட திருவங்கடம் அவங்க சமூகத்தில் வரல. அவங்க ஷெட்யூல் ட்ரைப், இவர் ஷெட்யூலாக இருக்கார். ஆனால் இவங்க சிறை பழக்க வழக்கம், அதாவது இப்போது ஆம்ஸ்டாங்கோட வழக்கு, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பல கோணத்தில் விசாரணை போய்கிட்டு இருக்கு. எங்கேருந்து பணம் வந்துச்சு, யார் யார் இந்த பணத்தை கொடுத்தாங்க, யார் யார் எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, யார் யார் வண்டி வாகனத்தை அமைச்சிருந்தாங்க, இந்த ரவுடிகளுக்கு தங்கிறதுக்கு யார் யார் இடம் கொடுத்தாங்க, இந்த போன்ற விசாரணைகள் சிடிஆர் போட்டு அவங்கள கால் டீட்டெயில்ஸ்லாம் சிடிஆர் போடும்போது இதில் ஆம்ஸ்டாங்கை வெட்டுறது, கால்லையும் கழுத்துலையும் கையிலையும் வெட்டுறது, ஓடியாந்து வெட்டுறது திருவங்கடம்ன்றது சிசிடிவி காட்சி மூலிமா, அதுவும் திருவங்கடம் இறப்புக்கு பின் அந்த சிசிடிவி காட்சி தெளிவுபடுத்தப்படுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சந்திலேருந்து ஒரு 5 பேர் ஓடுற மாதிரி சிசிடிவி காட்சி தான் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஆம்ஸ்டாங் 5ஆம் தேதி மாலை வெட்டப்பட்டு இறந்த பிறகு 13ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த சிசிடிவி காட்சி அவங்க ஓடுறது தான் பார்த்துருப்போமே தவிர 14ஆம் தேதி தான் வந்து இவர் ஓடியாந்து வெட்டுறது. இங்கேருந்து ஒருத்தர் போகிறாங்க, நடுவில் அந்த கலவை கலக்கிற மிஷின் இருக்குது, அந்த இடத்துல ஜல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு ஆள் ரூட்டு போடுறாங்க. இது காவல்துறை சிசிடிவி மூலிமா காட்டுது. அப்போது அந்த கொலையில் ஆக்டிவாக இருக்கவங்க. அப்போ மீதி பேரை விசாரிக்க போது மீதி பேருக்கா யாருன்னே தெரியலை. நாங்கள் எதுக்காக வந்தோம், வெட்டிட்டோம் ஆம்ஸ்டாங்கு எங்களுக்கு எனக்கு முன்ன பின்ன ஆம்ஸ்டாங்கு நேரடியாக தெரிஞ்சவர் கிடையாது, நேரடி எதிரி நேரடி நண்பரும் கிடையாது. அப்போ நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நான் எங்கள் அண்ணனுக்காக கொலை பண்ணேன், எங்கள் அண்ணனை கொண்டாங்க அதுக்காக நான் கொலை பண்ணேன்ட்டு பொன்னை பாலு சொன்னாலும் இதை எக்ஸிக்யூட் பண்ணது யார்? பொன்னை பாலு ஒரு இடத்துல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபீல்டில் இறங்கி பண்ணது யாருன்னு பார்த்தா ஓடியாந்து கொடூரமாக, அதாவது காவல்துறை சரி வெட்டுப்பட்டு செய்கிறாங்க. அப்போ இந்த கத்தி எங்கே வாங்கினேன், இந்த கத்தி நீ எங்கேருந்து வாங்கியிருப்ப, நீங்கள்லாம் எத்தனை நாள் இந்த பிளான் போட்டிங்க, நீங்கள் எங்கே உட்காந்து இந்த பிளான் போட்டிங்க, நீங்கள் எந்த இடத்துல தங்குனீங்க, இப்போ தங்கும் போதெல்லாம் உங்கள் செலவுக்கெல்லாம் யார் பணம் கொடுத்தா, எவ்வளோ நாளாக இந்த பிளான் போட்டிங்க, இந்த மற்ற வந்தவங்களெல்லாம் யார் யார் எப்படி எப்படி சேர்த்தது. அப்போது இப்போ அந்த அருள், அந்த வழக்கறிஞர், அந்த அருள் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா அருளோட ஓட்டுநர் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. அவரும் ஒரு அதே கட்சியில் இருக்கார், அவங்க தந்தை இலக்கிய அணியில் இருக்கார். இதில் கட்சியே பார்க்க முடியல. இதில் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இதில் இருக்கிறாங்க. அதாவது அதிமுகவை சேர்ந்தவங்களும் இதில் இருக்காங்க, பாஜகவை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, திமுகவை சேர்ந்தவங்க. இப்போது எல்லா ரவுடிங்களுக்கும் இவங்களுக்கு கட்சியே கிடையாது. கூலிப்படைக்கு பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் வேலை செய்வாங்க. அதனால் சமூக ஊடகத்தில் வந்து இந்த கட்சியில் இருக்காங்க, இவங்க தான் பண்ணிட்டாங்க, அந்த கட்சியில் தான் இருக்காங்க, அவங்க தான் ரஜினி ரசிகராக இருக்காரு அப்படின்றதுக்காக அந்த கொலைக்கு ரஜினியோ கமல் ரசிகராக இருக்கணும், கமல் கலந்துக்கிட்டாரு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியில் இருந்தாலும் இவங்க எல்லாம் கூலிக்கு மாறடிக்கிறவங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸிக்யூட் பண்ணது வந்து இங்கே போங்க அங்கே போங்கன்னு திருவங்கடம். அப்போ காவல்துறை விசாரணை மேற்கொள்ளும் போது நீ எந்த இடத்துல கத்தி வச்சு இந்த காட்டுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. 14ஆம் தேதி கூட்டிகிட்டு போகும்போது போகிற வழியிலே அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் டாய்லெட் போகணும் அப்படின்றாரு. டாய்லெட் போகணுன்ற போது இவங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறக்கி விடுறாங்க. கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்தோன்னா அங்கே இறக்கி விடுறாரு. இது வந்து இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து
இது நம்பணுமா நம்ப வேண்டாமா அப்படின்றத ஆடியன்ஸ் தான் தீர்வு பண்ணும். ஏன்னா நம்ம காவல்துறை என்ன சொல்லியிருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். இப்போது காவல்துறை என்ன சொல்லுது, காவல்துறை தரப்புலேருந்து காலையில் அந்த இடத்த எங்கே பொருள் வச்சுருந்தீங்க, எங்கே உங்கள் கொலைக்கான பொருட்கள் வச்சு திட்டம் தீட்டினீங்க, அங்கே என்ன ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்தீங்க, அந்த இடத்த காட்டுங்கன்ட்டு விசாரணைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது, அந்த விசாரணைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு உடல் உபாதை கழிக்கணும்னு சொன்னதுனால அந்த இடத்த விடுறோம். அவர் உடல் உபாதை கழிக்கிற மாதிரி இருந்து கிடுகிடுன்னு ஓடி போகிறாரு. ஓடி போனோன்னா அவரை திறத்திக்கிட்டே போனோன்னா அவர் மறைச்சி வச்சுருந்த அந்த இடத்துல ஒரு ஆயுதத்தை எடுத்து அவர் கள்ளத்துப்பாக்கியை வச்சு அவர் சுடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதுக்குள்ளே ஆய்வாளர் அவரை சுட்டுட்டாரு, இறந்துட்டார். இதை சமூக ஊடகத்தில் சமூகமாக பொதுமக்கள் இது எப்படி ஏற்றுக்கலை. காரணம் எப்படின்னா, சரண்டர் ஆனவர் ஒரு சின்ன குழந்தை யோசனை பண்ணும், அவரே சரண்டர் ஆனவர் எதுக்கு ஓடினார் அப்படின்னு. இந்த கொலையை இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு எவ்வளோ பெரிய பிரபலமாக இந்த கொலை நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்க நேரத்தில் இவரை இந்த விசாரணைக்கு கொண்டு வரும்போது அங்கே என்கவுண்டர் நடைபெறுறது. அதுதான் காவல்துறை சொல்கிறாங்க, அவரை சுட்டுற வேண்டியதாக சூழ்நிலை ஆயிடுச்சு, அவர் எதிர்த்தாக்குதலுக்காக சுட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த என்கவுண்டரை நம்ம நிச்சயமாக வரவேற்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு என்கவுண்டர் அதன் தொடர்ச்சியாக ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக காவல்துறை உயரதிகாரிகள் அனைவரும் மாற்றப்படுறாங்க. அதன் தொடர்ச்சியாக பல அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க. இப்போது இவ்வளோ நடந்துட்டு இருக்கும்போது இந்த ரவுடிகளை காலையில் என்கவுண்டர் நடைபெறுறது. அதற்கு முதல் நாளே சென்னையில் இருக்கிற முக்கியமான A+ ரவுடி இவங்க எல்லாரையுமே காவல்துறை அந்தந்த லிமிட்டில் இருக்க HSக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, அந்தந்த PSக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. உங்கள் ஜூரி ஸ்டேஷனில் எந்தெந்த ரவுடி இருக்கான், அதில் லாக்கப்பில் இருக்க ஜெயிலில் இருக்க ரவுடியை தவிர மற்ற ரவுடிகளை வீட்டில் போய் அவன் இருக்கானா அவனுக்கு வார்ன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா ஏரியும் அன்றைக்கி நைட்டு காலையில் வரல, மிட் நைட்டு ஒவ்வொரு சென்னையில் இருக்க முக்கியமான காவல் நிலையத்தில் முக்கிய குற்றவாளிகள் எங்கே HS அதிகமாக இருக்கோ அந்த காவல் நிலையம் விடிய போய் ஒவ்வொரு வீடாக போயிட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரன் எதனா தப்பு பண்ணானா இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் எச்சரித்து அவனை கூப்பிட்டு நிற்க வச்சு அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவன் லைவில் இருக்கானான்னு பார்த்துட்டு போகிறாங்க. மறுநாள் காலையில் எப்படி ஓடினார் அப்படின்னு கேட்கும்போது அதே காவல்துறை இப்படி சொல்லலாம், சரண்டர் ஆனும்போது அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் அடிச்சிருக்கலாம், அந்த அடிக்கு பயந்து கூட காவல்துறை எழுந்து ஓடி இருக்கலான்றாங்க. ஆனால் இது நம்பகமானதாக இல்லை என்றாலும் ஆம்ஸ்டாங் கொலை கூலிப்படைகளுக்கும் ரவுடிகளுக்கும் ஒரு இறுதி நிகழ்வாக இருக்கணுன்றத காவல் ஆணையராக பதவியேற்றிருக்கிற அருண் IPS அவர் எடுத்த உடனே சைன் பண்ண முதல் டைலாக் சொன்னார், ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருவங்கடம்னு பார்க்கும்போது திருவங்கடம் ப்ரீவியஸாக அவர் HS லிஸ்ட்டில் தான் இருக்கிறாரு. இப்போது அவர் மேலே நம்ம சம்பவம் பண்ணவே 2 கொலை வழக்கு இருக்குது, காவல்துறை 3 கொலை வழக்குன்னு சொல்லுது. அந்த தென்னன் கொலை வழக்கில் கூட அவரை சேர்க்குறாங்க. ஆனால் அவர் மேலே இவ்வளோ வழக்குகள் இருக்குது. இவ்வளோ வழக்குகள் இருக்கும் போதும் அவர் ஒரு கூலிப்படையாக தான் செயல்பட்டு இருக்கிறாங்கிற மாதிரி. அவர் கூலிப்படையாக தான். ஏன்னு கேட்டால் ஆற்காடு சுரேஷுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு 2 பேரும் சேர்ந்து பல கொலைகளை எதுவுமே செய்யலையே. யாரோ செய்ய சொன்னதுக்காக இதன் தொடர்ச்சி எங்கவா இருக்கும்னா இது எல்லாம் இருக்கும். நம்மளோட ஆய்வில் என்ன தெரியுதுன்னா இவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்ச நபர் இந்த திருவங்கடம். உண்மையை சொன்னதுக்கப்புறம் திருவங்கடம் நீ எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன இருக்காங்க நான் எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறைக்கு பயந்து ஓட முயற்சி பண்ணியிருக்கலாம். அல்லது அவங்க கூட இருக்கவங்க கிட்டேருந்து எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் திருவங்கடம் சொல்லி தான் நாங்கள் செய்தோம் அப்படின்னு ஒரு குற்றத்தை செலுத்தியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக திருவங்கடம் தப்பிக்க முயற்சி பண்ணார். அதனால் அங்கேருந்து ஆயுதங்களையும் எடுத்து எங்களை சுட வந்தார், நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவங்கடம் சுடப்பட வேண்டியவர் தான். ஆனால் அது என்கவுண்டர். திருவங்கடம் அவர்னால இன்னமும் பல கொலைகள் எதிர்காலத்தில் வளரும். ஏன்னு கேட்டால் அவர் ரவுடி கிடையாது. ஆற்காடு சுரேஷ் ஒரு நேருக்கு நேர் இவங்களுக்கு பழி வாங்கினாங்கன்றது இல்லாமல் எங்கே வேணாலும் யாருக்கு வேணாலும் கூலிப்படைகள் தான் இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதில் இந்த கூட்டிகிட்டு வந்த இந்த எல்லா கூலிப்படைகளுக்கும் அவர் ஒரு தலைவனாகவே திருவங்கடம் செயல்பட்டிருக்காரு.
இப்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் மேலும் 3 கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தரை தேடி வந்து கொண்டுட்டு இருக்கு காவல்துறை. இப்போ இது ஆம்ஸ்ட்ராங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து ஆளுநரை சந்திக்க போகிறேன்னு நேரம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு வந்து முறையாக விசாரிக்கப்படுது காவல்துறை தரப்பில். இவங்க சிபிஐ விசாரணை கேட்க தேவையே இல்லைன்னு பல கட்சி தலைவர்கள் சொன்னாலும் முறையாக விசாரிக்கப்படுது. இது ஏன் முறையாக விசாரிக்கப்படுதுன்னு நம்ம சொல்லணும்னா, இதில் கட்சி பாகுபாடு இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதிர்கட்சியை தான் கைது செய்தாங்க, ஆளுங்கட்சியை கைது செய்யலை அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரையுமே பாகுபாடு இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த கேஸு சரியான பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கிய குற்றவாளி நம்ம வீடியோவிலே பார்த்தோம், திருவாங்கடம் தான் இறங்கி வெட்டுறாரு. எதற்காக வெட்டினார்? பொன்னை பாலுக்காக வெட்டினார். மேற்கொண்டு இந்த பொன்னை பாலு தரப்பில் இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இதில் தண்டனை கிடைக்கும் அப்படின்றது காவல்துறை தரப்பில் இறுதி விசாரணை முழுமையாக முடிந்து காவல்துறையோட சுற்றறிக்கையை வச்சு அடுத்து இது மேற்கொண்டு என்ன தகவல் பேசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பிட்டது விமலேஸ்வரன், மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.